அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கங்க. வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எங்கன்னா தாவேகாக்குள்ள, அதாவது டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ்குள்ள. ஓகே. என்ன பிரச்சனை தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. பெரிய பிரச்சனைங்க. நின்னா நினைச்சுக்கிறீங்க அங்க. ஐயோ. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. அவனும் சாப்பிட விட முடியல. ஓகே. அப்படி என்ன? சாப்பிட முடியல, தூங்க முடியல. சரி. எது கத்தால இப்ப நினைச்சு வீடியோ போட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அது என்னன்னா, சீமான் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்துல மு.க. ஸ்டாலின் சந்திச்சாரு, உக்காந்தாரு, நல்லா பேசினாங்க. அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் கூட நேத்து பார்த்து பேசிட்டாராங்க. சரி. அதனால என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, எப்படி இவங்க 2 பேரும் தான் கூட்டணி வைக்க போறாங்க. ஓகே. மறைமுக கூட்டணிங்க எல்லாம் வைக்க போறாங்க. பேச்சுவார்த்தை நடந்தது. எப்படி பாத்தீங்களா, இவ்வளவு எப்படி அந்யோன்யமா பழகுறாங்கல்ல, அண்ணன் தம்பிங்க மாதிரி பழகுறாங்கல்ல. இது பாத்தீங்களா இப்போ நாம் தமிழர் தம்பிங்களா பாத்துங்க, 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. நான் கேக்குறேன், இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பேசினா உங்களுக்கு என்னன்ற நான். ஆமா. என்ன இல்ல என்ன சட்டையை பிடிச்சிக்கணும் உடனே பார்த்தோம். இல்ல என்ன ஒண்ணு இல்ல, இவரு கூட தான் நாம் தமிழர் இருந்தாரு. ஆமா ஆமா. இப்ப எங்க மாறி உட்காந்துக்கிறாரு. எஸ். அந்த மாதிரி தாங்க. அவன் இஷ்டத்துக்கு அவங்க யாருக்கு ஒண்ணா பேசுவாங்க அப்படின்னு மாறும். உங்களுக்கு என்ன நான் கேக்குறேன். ஆமா. இது ஏன் இப்படி பண்றாங்க அவங்க? இல்ல அது சும்மா ஏதாவது பேசணும்னு பேசுறது, அரசியல் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மீன்ஸ் கொள்கைன்னு பேசினா பேச வராது. சோ மேலோட்டமா சீமான் சேர்ந்துட்டாரு, உதயநிதி சேர்ந்துட்டாரு, பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, நாங்களும் அரசியல் பேசுறோம் பாரு அப்படிங்கிற வீட்டுல ஏதோ பேசணும்னு பேசுறாங்க. அது போக மேடையில சீமான் சார் அன்பு தம்பி உதயநிதி அப்படின்னு சொன்னதுக்கு பாத்தியா சொல்லிட்டாரு. வேற எப்படி சொல்லணும்? எனது பரம எதிரியின் மகன் உதயநிதி நான் சொல்ல முடியும். என்ன இது என்ன சொல்றது? பகைவரா இருந்தாலும் வீட்டுல கூப்பிட்டு உட்கார சாப்பாடு போடுறதுதான் தமிழோட பண்பாடு, பாரம்பரியமா தானே. ஆமா. சோ அப்படி இருக்கப்ப ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போறாங்க, 2 பேருமே வராங்க. சோ அங்க போய் பேசுறப்ப நீங்க அரசியல் பேசிட்டு இருப்பீங்களா, இல்ல என்ன சொல்றது? அதான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பரம எதிரியின் மகன் உதயநிதி இங்க இருக்காரு, அவரை நான் பார்த்து பேசியிருக்கேன், இந்த மீட்டில பேசணும்னு நினைக்கிறேன். சோ அரசியல் பேசுறது ரைட்டு தான். அதுல பேசிக்கான அரசியல், ஏதாவது சென்சிட்டிவான அரசியல் ஏதாவது பேசுங்க, பேசணும்னு ஏதாவது பேசாதீங்க. பேசணும்னு தான் பேசுறதே, வேற என்ன பண்றது? அவங்க 2 பேரும் சேர்ந்து போனா உங்களுக்கு நீங்க தான் ஆளுங்க வச்சாங்க. நீங்க ஒரு ஹீரோ கெத்தா நீங்க பயப்படுறீங்க. அது போக 2 பேரும் இணக்கமா போனா என்னங்கிறனா சரி. ஒண்ணு இல்ல, இடைத்தேர்தல்ல அவங்க சீமான் சரி பொது வேட்பாளர் நிக்கிறாரு. நீங்க உங்களுக்கு என்ன? இல்ல உங்களுக்கு என்ன? நீங்க கூட தான் சொன்னீங்க அது தூர்ந்த சக்தி பேரை சொல்லீங்க. இப்ப யாரு எங்க கூட்டின்னு வச்சுக்கிறீங்க? நீங்க யார் ஏடிஎம்கே கூட தான் இணக்கமா இருக்கிறீங்க. ஆமா. அப்புறம் என்ன விஷயம்? நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எஸ், இப்ப தமிழ் தேசியம் திராவிடத்துக்கிட்ட கடந்த 15 வருஷங்களா போராடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றது, ஏத்து பேசிட்டு இருக்கு, முரணான கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கான இடத்தை நீங்க கொடுக்கணும், கடந்த 50 வருஷங்களா தமிழர்களுக்கான இடத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ஏத்து போராடிட்டு இருக்கு. அந்த போராட்டம் எப்படி வெல்லும் அப்படின்னா, அதுக்கான மக்கள் சப்போர்ட் இருந்தாதான் வெல்லும், அதிகாரத்துக்கு போனாதான் வெல்லும். சோ அப்படி இருக்கப்ப டிவிகேங்கிற ஒரு பார்ட்டி திராவிடத்தையும் தமிழ் தேசியம் சேர்த்து வச்சு ஒரு கட்சியை உருவாக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதுல தமிழ் தேசியங்கிற ஒரு விஷயத்த உள்ள இருக்கப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரியாலிட்டி அதுதான். என்டிகேயோட ஓட் பேங்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த எலெக்ஷன்ல. கண்டிப்பா இந்த பக்கம் டிவிகே சைடு போயிருக்கான்னு வச்சுங்களேன். சோ அப்ப நீங்க ஓட் பேங்கையும் எடுத்துக்குவீங்க, பொலிட்டிக்கலா பாக்குறப்ப தமிழ் தேசியம் திராவிடம் 2 தூக்கி வச்சுக்குவீங்க. சோ அப்படி இருக்கப்ப ராவா தமிழ் தேசியம் பேசுற என்டிகேங்கிற பார்ட்டி எப்படி சர்வே ஆகும்? அதுக்காக டீம் கூட சேரணும்னு நான் சொல்லல. இணக்கமா பேசுறதுல என்ன இருக்கு நான் கேட்கறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இன்னொன்னு கூட கேளுங்க, என்டிகே தொடங்குது எதுக்கு எங்க தொடங்குறாங்க சொல்லுங்க நீங்க? தமிழருக்கான உரிமை பெறதுக்கு, தமிழ்நாடு தமிழர் ஆளணும்னு சொல்லி கிடையாது. சரி, மெயின் அஜெண்டா அவங்களுக்கு காங்கிரஸை ஒழிக்கணும். ஆமா ஆமா, காங்கிரஸ் ஒழிக்கணும், அதுக்குதான் வந்தாங்க. இப்ப அவங்க திமுக கூட்டணி காங்கிரஸ் விலகிடுச்சு. அதனால கூட சூப்பர், நீங்க நாங்க ரொம்ப நாள் போராட்டத்தை நீங்க கைவிட்டீங்க, இந்த மாதிரி அவங்க தேவையில்லைன்னு தூக்கி போட்டீங்க, இப்பயாச்சும் புரிஞ்சிச்சு. சோ அதனால அவரும் சொல்லலாம். ஆமா, அதுதான் விஷயம். ஏன்னா காங்கிரஸ் கூட இருந்து தமிழ் மக்களை நீங்க அழிச்சு ஒழிச்சிட்டீங்க அப்படிங்கிற கோவத்தை தான், அந்த கருத்தை தான் முன் வச்சுட்டே இருந்தாங்க. சோ அப்படி இருக்கப்ப இப்ப திராவிடமே சொல்லுது, டிஎம்கேவே சொல்லுது காங்கிரஸ் துரோகி அப்படின்னு. துரோகி இது இனிமே சேரதுங்க வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றப்ப பச்சை துரோகின்னு சொல்றாங்க. அதை கண்கூட பாத்துட்டாங்க. இப்ப தமிழ் தேசம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை திராவிடமே கண்கூட பாத்துருச்சு, உணர்ந்துருச்சு. சோ அப்படி இருக்கப்ப இணக்கமா போறதுல என்ன தப்புன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இந்த அரசியல் அவங்களுக்கு புரியாதுங்க. அதுதான் புரியல, ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம்லாம் தெரியலங்க. இப்போ டிஎம்கே டிவிகே எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பாத்தீங்களா? அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அதான் இயல்பா ஏதாவது ஒரு விஷயம் பேசணுங்க. ஏன்னா இப்ப இயல்பா பேசலாம், தப்பே கிடையாது. ஏதாவது கற்பனை சித்தாந்தத்தின்படி ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து
வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க கண் கூட பாக்கணும், வாங்கிட்டே இருக்கீங்க, உருவிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் வந்து கிடையாதுங்க, அதெல்லாம் வந்து அவங்களா வந்து சேர்றது. எஸ். ஆனா நீங்க வந்து கூப்பிட்டீங்க, நீங்க வந்து கூப்பிட்டு அது வந்து குதிரை பேரம், அது தப்பு. அது என்னன்னாங்க, இந்த பால்லாம் கறப்பாங்கல்ல பசுமாட்டுக்கு, சோ அப்படி கறக்கிறப்ப கண்ணுக்கு கொஞ்சம் வச்சுட்டு கறக்கணும். கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கறந்து மாடை காலி பண்ணா கண்ணுக்குட்டியே இருக்காது. சோ அப்படி இருக்கப்ப ஏடிஎம் ஜெயிச்ச கட்சிக்கு ஓடி வரதாங்க பாப்பாங்க மெஜாரிட்டி பேரு. ஆனா அந்த கட்சிக்கு ஒரு நியாய தர்மம் இருக்கணும், ஒரு கட்சி சர்வே ஆகணும் அப்படின்னா அது எப்படி எம்எல்ஏக்களா வராங்க? எஸ், முழுக்க முழுக்க எம்எல்ஏக்கள் இருக்கு. எம்எல்ஏ கரெக்டா வருது. அந்த அந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 108ல இருந்து கரெக்டா 118 வரக்கூடிய அத்தனை இதுவும் வருது. எப்படி அது கரெக்டா வருது? அது வர்றவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க என்ன சொல்றது, குற்ற பின்னணி கொண்ட நபர்களா இருக்காங்க. கேஸ் போயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து தீய சக்தின்னு சொன்னீங்க, தூர சக்தின்னு சொன்னீங்க, தேராத சக்தின்னு சொன்னீங்க. அவங்க கிட்டே இருந்து எடுத்து அந்த ஆட்களை எடுத்து நீங்க உங்க கட்சியை சேர்த்து சொல்றீங்க. அடுத்தது முன்ன சொன்னார், முக்கியமான பாயிண்ட விட்டீங்களே. சொல்லுங்க. அதாவது ஊழல் செஞ்சவனை விட மாட்டோம், ஊழல் செஞ்சவனை விட மாட்டோம், தொட்டால விட மாட்டோம், இதுக்கு மேல தொட்டு முடிச்சவனே விட மாட்டோம் சொன்னீங்களா? இப்போ இவங்க யாரு? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி டிவி நண்பர்கள். இவங்க யாரு? இவங்க யாரு? அதான் கேட்க வரேன். விஜயபாஸ்கர் ஐயா, இப்ப 2 விஜயபாஸ்கர் வந்து 2 விஜயபாஸ்கர் வந்து கட்சியில சேர்ந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த குட்கா வழக்குல இருக்காப்ல. ஆமா, ஃபேமஸான ஆளுங்க. ஆமா. சோ அப்ப டிவிக்கு ஓட் பண்ண நபர்கள், நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எப்படி பாத்தீங்க? விஜயபாஸ்கர் ஐயா எப்படி பாத்தீங்க? இப்போ உங்க கூட கூட்டணி விஜயபாஸ்கர்கள், சரி பாஸ்கர்கள் 2 பேர் தப்பு விஜய் பாஸ்கர்கள் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரும் ஊழல் வழக்கில் மாட்டாங்க தெரியுமா? போன வாட்டி கூட ஏதோ ஒரு முறைகேடு பண்ணிட்டு கேரளால இருந்து தூக்கி வந்தாங்களே. ஆமா, எம்ஆர் விஜயபாஸ்கர். ஆமா, இது தமிழ்நாட்டுக்கு தெரியும். நியூஸ்ல சர்ச் பண்ணீங்களா, யூடியூப்ல இருக்கும். சோ அப்படி இருக்கப்ப நீங்க இப்ப டிவிக்கே எப்படி பாக்குறீங்க? சரிதானா? கெட்டவங்க வந்து உள்ள வந்து முங்கி அணிச்சா புனிதர்கள் ஆயிருவாங்க. எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? ஊழலை ஒழிக்கிறதுன்னு வந்தீங்க. எங்க அண்ணன் வந்து ஊழலை ஒழிப்பாரு சொன்னீங்களே. இப்ப ஊழல்வாதிகளை தூக்கி உங்களுக்கு சேர்த்துக்கிறீங்களே, இது என்ன? இது பிரச்சனை இல்லங்கிறாங்க. என்ன பிரச்சனை இல்ல? பிரச்சனை இல்ல. ஏன்னா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎம்கேல ஊழல் பண்ணாதவங்களா, ஊழல் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அதை விடவா இது அப்படிங்கிறதா. என்ன விஷயம் மாற்றம்ங்கிறது டிவிக்கு நண்பர்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல பிரதர். இது மாற்றம் கிடையாது. நீங்க எந்த மாற்றத்துக்கு ஓட் பண்ணீங்கன்னு தயவு செஞ்சு ஓட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சு ஓட் பண்ணீங்க? டிஎம்கே வந்து லஞ்சம் ஊழல் பெருகி போச்சு, அதனால மாற்றா ஒரு அண்ணன் வராரு, உங்க அண்ணன் வராரு, உங்க தலைவர் வராரு, நீங்க ஓட் பண்ணீங்க. சரியான ஒரு ஆட்சி அமையணும்னு. ஆனா அவங்க உங்களை எப்படி கொஞ்சமா மேனுபுலேட் பண்ணி முழுக்க அதே செட் ஆஃப் ஆபத்தான மனிதர்கள், லஞ்சம் ஊழல் செஞ்ச மனிதர்கள் உங்க கட்சிகளை சேர்த்துக்கிட்டு, ஆபத்தான மனிதர்கள் உண்மைதான் சேர்த்துட்டு டிவிக்கே ஆபத்து உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள்ல. சோ அப்படி இருக்கப்ப தெரியதான் போகுது. சோ அப்படி இருக்கப்ப உங்களை எப்படி மாத்திட்டாங்க பாருங்களேன். ஒரு தூய ஆட்சி வேணும்னு சொல்லி ஒரு முகமா இருந்து உங்க ஓட்டை வாங்கிட்டு இப்ப நீங்க இன்டர்நெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஈவன் எங்க மாதிரி கருத்து சொல்ற நபர்கள்ட்ட நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்றீங்க? அசிங்கமா பேசுறோம். தீய சக்திக்கு நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கண்கூடா அந்த மாற்றத்தை நீங்க உணர்றீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் சென்சிட்டிவா யோசிச்சு பாருங்க. மாற்றம் சொல்லி நீங்க ஓட் பண்ணதுக்கும் இந்த 50-60 நாள்ல நடந்த மாற்றத்துக்கும் உங்களுக்குள்ள நடந்த மாற்றத்தை நான் கேட்கிறேன். தப்பு செய்யற நபர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மீன்ஸ் டிஎம்கே தப்புன்னு சொல்றீங்கிறது ஓகே, ஆனா அந்த தப்பு நாங்களும் தான் செய்வோங்கிற மோடுக்கு நீங்க மாறிட்டீங்க. உங்களுக்கு புரியுதா? புரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயத்த கேளுங்க. இப்ப அந்த ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 234 பேரை வந்து அறிவிச்சார்ல இப்ப விஜய். ஆமா, அந்த அறிவிச்ச பேர்ல ஊத்தாங்கரை வந்து வேற ஒருத்தருக்கு ராஜேஸ்வரன்ற வேற பேரு தான் இருக்கு. சரி, இளையராஜான்ற பேரே கிடையாதுங்க. அந்த ஏ ஃபார்ம் அந்த பி ஃபார்ம் ஒண்ணு இருக்குமா, அந்த ஃபார்மே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி யார் நீக்க போறாங்களோ அவங்க கிட்ட தான் கொடுத்திருக்காரு. அவர் போட்டோ எல்லாம் இருக்கு. ஏன் அவங்களுடைய இணையதளத்துல அதாவது பாத்தீங்கன்னா அந்த டிவிகே உடைய வெப்சைட், அந்த வெப்சைட்லயும் பாத்தீங்கன்னா அவர் பேர் தான் இருக்கு, இளையராஜா பேர் கிடையாது. சூப்பர். இப்போ எப்படி மாறி இருந்து விசாரிச்சு பார்த்தா இவர் இளையராஜான்றவர் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து சீட்டு கேட்டு ஊத்தாங்கரை தொகுதியில அவருக்கு தெரியல, அவரு சோர்ந்து போனோன்னு அது பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, இளையராஜாவே என்ன பண்றாரு, அவங்க மாவட்ட செயலரை சந்திச்சு இந்த மாதிரி வந்து நான் வந்து நிக்கிறேங்க, நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், நான் இவ்வளவு செலவு பண்ணேன்னு சொல்லி உடனே என்ன பண்றாங்க, அங்க போட்டாங்க பார்த்து இளைஞரணி அவரை தூக்கிட்டு இவரை போட்டுக்கிறாங்க இளையராஜாவை. இது விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து இந்த எம்எல்ஏவை 35 கோடி கொடுத்து வாங்க பாக்குறாங்க, டிவிக்கு ஆட்சி கோக்க பாக்குறாங்க. எப்படி இப்போ திருப்பி நம்பிக்கையில தீர்மானம் எடுப்பாங்களா 6 மாசம் கழிச்சு, அதுக்கு முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி எப்படி முன்கூட்டியே பிளான் பண்ணி இப்போ காசு கொடுத்துக்கிறாங்க. நான் கேக்குறேன், இந்த ஒரு எம்எல்ஏ எடுத்தா டிவிக்கு ஆட்சி கவுந்துருமா? ஏங்க ஒரு 40 எம்எல்ஏ தேவைப்படுதுங்க சட்டப்படி. உறுதியா இது எப்படி? அது போக பிராக்டிகலா நம்ம பேசலாம். 35 கோடிங்கிறது ஒரு எம்எல்ஏக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப இருக்க நிலைமைக்கு 35 கோடிங்கிறது ஒரு கணக்கே கிடையாது. கிட்டத்தட்ட 50-60 கோடிக்கு மேல கொடுத்து வாங்கலாம் மினிமம், நான் சொல்றேன். சோ அப்படி இருக்க 35 ரொம்ப லோவா இருக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாவே இல்ல. இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்தை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு வேலை மாதிரி தெரியுது. ஆமா, அது போக பாத்தீங்கன்னா இது கேளுங்க, என்னென்ன சொல்றாங்க, இது காரணம் செந்தில் பாலாஜி. ரைட்.
என்ன பண்ணாலும் இது காரணம் செந்தில் பாலாஜி. சரி, செந்தில் பாலாஜி அதாவது ஒரு நியூஸ் ஆங்கரு என்ன பேசுறாங்கன்றதை நீங்க பாருங்களேன். ஓகே, தமிழ்க்கு நடந்த குதிரைபேர விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் தற்போது வரை காவலர்கள் கண்ணில் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து வரும் நிலையில் அண்ணன் தம்பி ஆகிய இருவருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பி அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்லாதவாறு நேக்காக லாக் செய்துள்ளது காவல்துறை. இது நியூஸ் நியூஸ் 24/7 நினைக்கிறேன். இந்த ஆங்கருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கு. டிமிக்கி உங்களுக்கு இதுல வாய்ஸ்ல பரம விஜய் ரசிகர் போல. விஜய் ரசிகர் அதுக்காக என்ன பேசணும் ஏது பேசணும்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது காவல்துறை தெளிவா வந்து சொல்லிக்குது, கோர்ட்டை பார்த்தா நாளைக்கு அது திங்கட்கிழமை இன்னைக்கு தான் ஆஜராகணும்னு சொல்லிக்குது. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, டிம்மிக்கு கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு 2 பேருமே ஆஜராக போறாங்க. இன்னும் ஏன் இந்த மாதிரி போய் குற்றச்சாட்டு? என்ன நியூஸ் முன்னாடி எதிர்கட்சியை வந்து பண்ணா சொல்றது, டிமிக்கிங்கிற வார்த்தை மக்கள் சிரிச்சிருவாங்கல்ல, எதிர்கட்சியை பார்த்து மக்கள் சிரிச்சிருவாங்கல்ல. ஒரு மனிதனை ஏளனமா பேசுறீங்களா? ஏளனமா பேசுறது, எதிர்கட்சியை வந்து டவுன் பண்றது, ஒரு சின்ன வார்த்தை மூலமாவே நீங்க ஏளனமாக்கிறது. ஏன் அப்படின்னாங்க, இப்ப கட்சியோட தலைவர், டிவிகேவோட தலைவர் சாரும் வந்து நாகரிகமா பேசுறது கிடையாது. மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவஜனா சாரும் மரியாதையா பேசுறது கிடையாது. அதே மாதிரி கட்சி தொண்டர்களும் மரியாதையா பேசுறது கிடையாது. சப்போர்ட் பண்ற இவங்களும் நியூஸ்ல பேசுறாங்க பாத்தீங்களா, இவங்களும் மரியாதை கொடுத்து பேசுறது கிடையாது. சோ அடிப்படையில யாருமே மரியாதை கொடுத்து பேசுறது இல்ல. எஸ், மிகப்பெரிய, அதாவது உலகத்திலே இப்படி ஒரு நியூஸ் ஆங்கர் நாங்க பார்த்தது இல்ல. மிகப்பெரிய வார்த்தைகள், மேலும் புதுமையான வார்த்தைகள் எல்லாம் போடுங்க, ரசிக்கும்படியான வார்த்தைகள் போடுங்க. அது என்ன சொல்றது, வேற என்ன சொல்றது, நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அடிப்படை நாகரிகம், மனித மாண்புன்னு ஒண்ணு இருக்கு. மாண்பே கிடையாது. நம்மளும் பேசலாம், வாய்ப்பு இருந்தா பேசலாம், வாய் திறந்தா பேசலாம், எல்லா வாயிலையும் வார்த்தைகள் வரும். ஆனா மாண்புன்னு ஒண்ணு இருக்கு, செய்யற தொழிலுக்கு உண்மையா இருக்கணும். இந்த டிமிக்கிங்கிற வார்த்தையெல்லாம் தாராளமா நீங்க பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனா எல்லாம் டிஜிட்டலா பதிவாயிட்டு இருக்கு, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை விட்டுங்க, இந்த பக்கம் வச்சிருக்கேன் டிமிக்கா இல்ல, எனக்கு இதை பார்த்து டிகர் ஆகுது, நான் பார்த்ததே இல்லைங்க, இப்ப அங்க பாக்குறேன். பாத்தீங்களா, நியூஸ் ஆங்கர் வந்து நியூஸ்ல நீங்க முக்கியமான நியூஸ் ஆங்கர் அவங்க. ஆமா, டிமிக்கிங்கிறீங்க நீங்க. டிவி கேட்கணும்னா வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம். அது பாருங்க, நியூஸ் ஆங்கர், நியூஸ் நடுநிலை தானே. டென்ஷன் ஆகுது எனக்கு வந்து, வேற என்ன சொல்றதுக்கு இல்ல. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம். அந்த கரூர் சம்பவத்துல கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப ஆதவர்ஜனா வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு உங்களுக்கு தீர்த்து என்னமோ என்ன சொன்னாப்புல, அது வந்து ஒரு கணக்கு தீக்கணும், உங்களுக்கு கணக்கு தீக்க அசிங்கமா இருக்கு பிரதர், ரொம்ப அசிங்கமா இருக்கு. கணக்கு தீக்கிறது சினிமா நடந்திருக்கா, சினிமா போயிட்டு இருக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டுல, கணக்கு தீக்கிறீங்களா? இல்ல, என்ன நடந்துச்சு, அது கூட்டம், உங்களை பார்க்க வந்த கூட்டம் இறந்து போயிட்டாங்க. அது கணக்கு தீக்கிறது என்ன, கணக்கு தீக்கிறது என்ன தீக்கிறது? அப்ப தீருங்க, நீங்க உடனே கேஸ் போட்டு யார் குற்றவாளின்னு கண்டுபிடிங்க, நீங்க கண்டுபிடிங்க, கேஸை ரீஓபன் பண்ணுங்க. வீடியோ ஆதாரம் உங்ககிட்ட இருக்குல்ல, எல்லாமே இருக்கு, நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க, ரீஓபன் பண்ணுங்க கேஸ. பிரதர், மிகப்பெரிய கேஸ் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆமா, நீங்க சினிமா கேமரா வச்சு இதை ஷூட் பண்ணீங்களா, கிரௌடு சேர்க்கணும், கேமரால காட்டணுங்கிறதுக்காக சார் லேட்டா வந்தாராங்கிற டவுட் எல்லாம் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு இது தெரியும், விசாரணையில இருக்கு. அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்க பார்க்காதீங்க. சினிமா கேமரா அங்க இருந்துச்சா இல்லையாங்கிறதா மக்களோட கேள்வி. கேமராக்கு கிரௌட் அதிகமா வரணும், அதனாலதான் விஜய் சார் லேட்டா வந்தாராங்கிற கேள்வி மக்களுக்குள்ள இருக்கு. அதை நீங்க மறைக்க பாத்தீங்கன்னா இதை விட மக்களுக்கு நீங்க செய்யற துரோகம் வேற எதுவுமே கிடையாது. அதை விடுங்க, இது இன்னொரு விஷயத்த கேளுங்க. இந்த 41 பேரையும் விஜய் முதலமைச்சர் அவர்களும் சந்திக்க போறாரு. எப்ப 18ஆம் தேதி சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. சந்திக்க போறாராம், அதுக்கான இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. உள்ள 41 பேருக்கும் வந்து அரசு பணி வந்து கொடுக்க போறாங்க. 41 குடும்பத்துல இருக்கவங்க, குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு பணி கொடுக்குறாங்களாம். இது வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் கொந்தளிச்சு எழுதுறாங்க. ஏங்க அவங்க என்ன வந்து நாட்டுக்கு தியாகம் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, உங்களை பார்க்க தானே வந்தாங்க, இவங்களுக்கு எப்படி அரசு படிக்க கொடுக்குறீங்க? அப்ப எங்களை மாதிரி 41 பேர், இதுல வந்து 40 பேர் கொடுக்கனால 40 பேர் படித்த இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்களே, இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு இடஒதுக்கீடு மூலியமா வந்து வேலை வாங்குறோம். இப்போ அந்த வேலையை நீங்க கொடுக்குறீங்கன்னா என்ன, எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? அவ்வளவு நீங்க சம்பாதிக்கிறீங்க, 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறீங்களா, அந்த 200 கோடி 250 கோடியா கொடுக்குறீங்களா, அதை நீ ஷேர் பண்ணி டிவைடட் பை 41 போட்டு பிரிச்சு கொடுங்க. எஸ், தாராளமா கொடுக்கலாம். கரெக்ட் தானங்க, தாராளமா கொடுக்கலாம். அரசு வேலை எதுக்கு கொடுக்குறீங்க? எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு. டிவிக்கே நண்பர் ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாரு. சரி, இப்படி சார் சொல்றத பத்தி மீன்ஸ் இப்போ வந்து 40 பேருக்கு அரசு வேலை உண்டு அப்படிங்கறத பத்தி டிவிகேல கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற நபர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுக்க சொல்றீங்களா நீங்க? இல்ல பல நாட்களை நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணிருப்பீங்க, அவங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ், இது எப்படி நான் பாருங்க பிரதர், ஏதோ நம்ம வந்து இழந்த மக்களுக்கு, உயிரிழந்த மக்களுக்கு இதை செய்யாதீங்கன்னு சொல்லி எதிர்த்து பேசுற மாதிரி கன்வே ஆகுது பாருங்க. திருப்பி பாருங்க, நாங்க சொல்றது அரசு நிவாரண உதவிகள் தாராளமா செய்யட்டும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா மீன்ஸ் மாசம் கூட காசு கொடுக்கணும், பிரச்சனை இல்ல. கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது
எதுக்கு ஏதாவது பேலன்ஸ் ஆகுது? அடிப்படையிலேயே அந்த இழப்பு நடந்திருக்கவே கூடாது. அது கொடூரம். அதுக்கான காரணம் யாருங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிய வரும். சரிண்ணா. இல்ல இப்போ 41 பேருக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாட்சி அழிக்கிற மாதிரி இல்ல. இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு. ஒரு விசாரணை இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி நீங்க அந்த மக்களை சந்திச்சு அவங்க தாங்க பாதிக்கப்பட்டவர்கள். அவங்க ஒரு சாட்சி சொல்ல விடாத பண்றீங்களா? இது கோர்ட்டு என்ன பண்ணுது எனக்கு தெரியல. எப்படி இது கொண்டு போறாங்க? இது பண்ணலாமா? அது இல்ல எனக்கு பாசிபிள் லீகலா தெரியல. எனக்கு லீகலா கரெக்டா தப்பா தெரியல. சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. நானே தெரிஞ்ச சர்க்கிள் கேட்டுட்டு அடுத்த வீடியோ நம்ம இதுக்கு தெளிவாக கொஞ்சம் பேசலாம். ஆனா ஸ்டில் இந்த வேலை நீங்க செய்றீங்கல்ல, கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது, நீங்க உங்க அரசை காப்பாத்திக்க பாக்குறீங்க, மக்கள் கிட்ட உள்ள இந்த ஹீட்டை குறைக்க பாக்குறீங்க. அடிப்படையிலேயே பிரதர் சம்பவம் நடந்து போய் இழப்பு நடந்து போச்சு அப்படின்னா அடிச்சு பிடிச்சி 2-3 நாள் நம்ம போயிருவோம் பிரதர். நம்ம சொந்தக்காரங்க கூட நம்ம போயிருவோம் பிரதர். ஒரே நாள் போய் ஆகணும் பிரதர். ஆனா இங்க உங்களை பார்க்க வந்த நபர்கள், உங்களை பார்க்க வந்தவங்க, நீங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இறந்தவங்க, நீங்க அங்க பேசிட்டு இருக்கப்ப இறந்துருந்திருக்காங்க. அப்ப நீங்க அங்க ஃபுல்லா இருந்திருக்கணும். அப்ப நீங்க அங்க இல்லாம கிளம்பிட்டு இப்ப திரும்பி அதை வச்சு அரசியல் பண்றது ஒண்ணு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. நாங்க நியாயத்தின் பக்கம் இருந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு இழப்பை அவமானப்படுத்தி அதை வந்து என்ன சொல்றது மதிக்காம நாங்க பேசல. ஆனா எங்களை தப்பான நபர்களா உங்க கட்சி சார்ந்தவங்க பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இதோட துரோகம் வேற எதுவுமே கிடையாது. உண்மை. இந்த கரூர் சம்பவத்தையும் சரி, இந்த இந்த தமிழ்நாட்டு மக்களையும் சரி, அது தமிழ்நாடு அரசியலையும் சரி, அரசியலை பத்தி ஒருத்தர் வந்து ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல என்ன புரிஞ்சிச்சு மட்டும் நீங்க சொல்றீங்களா? இந்த பாருங்க. இன்றைய இளைஞர்கள் நீங்க ரைட் விங் பாலிடிக்ஸா லெஃப்ட் விங் பாலிடிக்ஸா யூ கேன் டிசைட், பகுத்தறிஞ்சு முடிவு பண்ணிக்க. தமிழ்நாட்டினுடைய வரலாறுலயே இந்த பிடிச்ச அரசியல்ல கருத்தியல் அரசியல் தோத்துக்கிட்டே இருக்கு. அடுத்து அந்த படத்தை அப்படி பார்க்காதீங்கன்னு எடுத்துப்பட்ட படம் தான். அப்படி இருக்காதீங்க, பிளைண்டா யார் மேலையும் நம்பிக்கை வச்சு நீங்க அலாதியா போயிடாதீங்க, உங்களை கொண்டு கூட அவன் வெற்றியை தேடுவாங்கிறதா எண்ணூறு தொழில் சொல்லப்பட்ட மிகச்சிறந்த அரசியல். அது எல்லா காலம் என்ன புரிஞ்சிச்சு? உண்மையா சொல்றாரு. இப்ப நான் சொன்னேன்ல 10-20 வருஷம் கழிச்சு உண்மை தெரியும்னு சொன்னேன்ல, அதை உடைச்சிருக்காரு சார். இளவரசன் சார் உடைச்சிருக்காப்ல. புரிஞ்சிச்சுல? அது நான் சுக்கா சொன்னது. அது எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து ஒரே லைன்ல சொன்னார் பாருங்க. எஸ், இவங்க பிரதர் இன்னுமே நான் டிவிக்கு ஃபாலோவர்ஸ் பிரதர். டிஎம்கேல உள்ளவங்க தான் ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதி ஐயாவும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பாலாஜி அவர் தான் மெயின் பிளான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து. அடிப்படையில கொஞ்சம் நாலேஜோட சிந்திங்க நீங்க. சார் வந்து லேட்டா வராரு, கிட்டத்தட்ட இங்க இருக்க வேண்டிய நேரத்துக்கு கிளம்புறாருன்னு சொல்றாங்க. சோ அப்ப கிரௌடு சேர்றப்ப மொத்தமா கிரௌடு சேர்ந்தா டக்குன்னு ஒரு பிளான போட்டு இப்பெல்லாம் பண்ண முடியுமா? சினிமாவாது, அதுவும் மக்களை கொள்ளுங்க குழந்தைகளை கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு கட்சி சொல்லுமா? தன்னால இறந்தவங்களை வச்சு ஒரு அரசியல் பண்ணி ஜெயிக்கூடிய வெளியே சொல்லாரு பாருங்க பட்டுன்னு. எஸ், கரெக்டா சொல்லிட்டாருங்க. மனசுல இருக்கிறது வந்துரும்லங்க வெளியில. சோ கொஞ்சமா சென்ஸா யோசிங்க. உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, அதுதான் உண்மை. அப்புறம் இது இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அதாவது முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுங்க, அரசியல் விட்டு போயிடுங்க நீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. யார் சொல்றா? சிடிஆர் நிர்மல்குமார். பாருங்க எவ்வளவு பேர் தலைவர் இவரு. அவர் மாண்புமிகு சொல்றாங்க, சாரிங்க, மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காப்புல. இவர் பாருங்க யார சொல்றாரு பாருங்க. என்ன கலிகாலம். அதாவதுங்க அதான் சொல்றேன், மாண்புங்கிற வார்த்தை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன். அந்த கட்சியில யாராவது மாண்போட பேசுறாங்களான்னு பாருங்களேன். தெரிஞ்சதானே பேசுவீங்க. எஸ், ஒரு முன்னாள் முதலமைச்சரை கட்சி மீன்ஸ் ஸ்டில் 1 கோடி ஓட்டு இருக்கு. 1 கோடி ஓட்டுக்கு மேல மக்கள் நம்பி போட்டிருக்காங்க. உங்களுக்கு போடல, நீங்க அந்த பிம்பத்துக்கெல்லாம் போடல, நாங்க போடுறோம், பரவாயில்ல. நீங்க சொல்றீங்க குறைகள் இருக்கு. ஆக்சுவலா போன 5 வருஷத்துல சில குறைகள் இருக்கதான் செய்யுது, இல்லன்னு சொல்லவே இல்லை. பரவாயில்ல, நீங்க வாங்கன்னு சொல்லி ஓட்டு டிஎம்கே போட்டிருக்காங்க. 1 கோடி பேருக்கு மேல போட்டிருக்காங்க. கட்சியை கழிச்சிட்டு போங்கிறீங்க. கொஞ்சமா சென்ஸ் இருக்கா? அரசியல் விட்டு போங்க. என்ன பேச்சு இது? என்ன இப்ப எவ்வளவு பேர் போராட்டங்கள் எனிஹோ ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, ஓட் பேங்க் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட இந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது. 1 கோடி பேருக்கு மேல மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்காங்க, நீங்க அரசியல் விட்டே போங்கிறீங்க. அப்ப மக்களோட கணிப்பு தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? 1 கோடி பேரோட மக்கள் அவங்களோட கணிப்பு தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? அடிப்படையே பிரதர் மைக் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன வேணா பேசுறாங்கிற மூலம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. யார முன்னிறுத்தி வெளியே போன்ற நீ பேசுற அளவுக்கு நீ ஒரு அரசியல் இது விடுவேன். அவனுக்கு எத்தனை வருஷம் அரசியல் இருக்காங்க. இது என்டிகேவோட பேச்சோ ஏடிஎம்கேவோட பேச்சோ அவங்க ஈவன் டிவிக்கோட பேச்சு மாதிரி தெரியல. ஆமா, இது மதவாத சக்தியோட பேச்சு மாதிரி இருக்கு. அவங்க தான் சொல்லுவாங்க திராவிட பிஜேபியில தான் வந்திருக்காரு. ஆமா, திராவிடத்தை வேற இருக்கிறதுக்கான நோக்கமே அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அவங்க தான் சொல்லுவாங்க நீங்க கட்சியை கழிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மோடே அவங்க மட்டும் தான் பேசுவாங்க. இது டிவிக்கே கூட பேசாது. இது ஏன்னா எதிர்கட்சின்னு ஒண்ணு வேணும், அப்பதான் குறைகள் தெரியும். இவ்வளவு சாதாரணமா இதை நீங்க விஜய் சார சொல்லுங்க பாப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கூட சொல்ல மாட்டாரு. ஏன்னா கட்சி இயங்கணும்னா எதிர்கட்சி வேணும், அப்பதான் அது ஆரோக்கியமான ஒரு அரசியலா இருக்கும் தமிழ்நாடுங்கிறப்ப, எந்த ஒரு நாட்டுக்குமே. சோ அப்படி இருக்கப்ப இந்த பேச்சு இது டிவிகேயோட கருத்து கிடையாது. டிவிக்கு தொண்டர் நல்லா கவனிங்க, இது மதவாத சக்தியோட பேச்சு. அது மதவாத சக்தி தான் மாண்புமிகு அமைச்சர்னு சொல்ல வரீங்க. உறுதியா? கண்டிப்பா தானே. அப்பா நீங்க எங்களை நீங்க எதிரியாவே நினைச்சீங்கப்பா, ஆனா கொஞ்சம் சென்ஸ் பண்ணுங்கப்பா. அதான்
இப்போ நேத்து பாத்தீங்கன்னா ஒரு கலகலப்பான ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, உதயநிதி அவர்கள் வந்து பேசினாலே அதாவது பயங்கரமா பேசுறாப்புல. நேத்து பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏக்களை வலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எம்எல்ஏக்களை எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்திருந்தாப்புல நேத்து ஒரு நிகழ்ச்சியில. அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. சீரியஸா தெரியாதுங்க. அவங்க மக்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. யாருன்னே தெரியாது. நாங்க எப்படிங்க கூப்பிடுறது? எந்த கான்டாக்ட் பிடிச்சி எப்படி கூப்பிடுறது? கூப்பிடணுங்கலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதான் என்ன சொல்றது, திமுக 2017 சான்ஸ் கிடைச்சிச்சுங்க. அப்ப கூட என்ன சொன்னாரு, அவங்க இருக்கட்டும், அது அவங்க ஆட்சி, நம்ம தேர்தலும் ஜெயிச்சுக்கலாம் சொன்னது. அங்க 10 வருஷம் ஆட்சி அதிகாரத்துல இல்லாம திமுக. அதெல்லாம் வேண்டாம், நம்ம 2021 தேர்தலை சந்திச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை செயல்பட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கட்சி வந்து இப்ப வந்து இவங்க ஆட்சியை கலைக்கணும். அதாவது இப்போ நான் தான் ரெக்வஸ்டா கேட்கிறேன், கொஞ்சமா சென்ஸா யோசிங்க. ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு கூட்டணி கட்சிகளை போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி யார் அமிச்சா? மரியாதையோட அனுப்பிச்சு வச்சதே டிஎம்கே தானே. அவங்க எப்படி மறுபடியும் கலைக்கிறதுக்கான வேலையை பிளான் பண்ணி பண்ணுவாங்க? ஏன் கலைக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ கூட ஸ்கெட்ச் இவ்வளவு முக்கியம் போட மாட்டாங்க. போட்டா ஹெவியா இருக்கும், அது நீங்க ஃபேஸ் பண்ணவே முடியாது. அது வேண்டாம், ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துக்கலாம். நாகரிக அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எந்த நல்ல ஆட்சி நடக்குதா, என்ன ஆட்சி நடக்குது. அது தவறான பேச்சுவார்த்தைகளை குறைக்கணும். அதெல்லாம் அசிங்கமா பேசிக்கணும், ஒரு மரியாதை இல்லாம பேசிக்கணும், ஒரு மாண்பு இல்லாம பேசிக்கணும். நம்ம இவங்க தான் அப்படியே தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டு அப்படியே வந்து மக்கள் தேர்ந்தெடுக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு அலை, உண்மையான ஒரு அலை. சிம்பிளுங்க, சிம்பிள். மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு. ஈவன் நான் சொல்றது டிவி கேக்கு ஓட் பண்ண மக்களுமே தெரிஞ்சு போச்சு. ஆஹா, மாற்றுங்கிற பேர்ல ஓட்டை வாங்கி ஏமாத்தி விட்டாங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது 100% உண்மை. நான் ஃபேக்ட் செக் பண்றேன், எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன், காதால கேட்கிறேன். இவங்க அரசியல், இந்த டிவி கே தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசியல் பேசுறதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன மாற்றம் யோசிப்ப. நம்ம ரெக்வஸ்டா கேட்கறோம்ல, கொஞ்சம் சென்ஸ் பண்ணுங்கன்னு. அந்த சென்ஸ் பண்ற விஷயங்கள் இன்டர்நெட்ல அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஆட்கள் வந்து டிவிக்கு தொண்டர்கள் வந்து அரசியலை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்ம கட்சிக்குள்ள சிக்கல் இருக்குங்கிறத சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கிற டேட்டா அங்க போச்சுன்னா, அவங்களை ஏமாத்துறதுக்கு, அவங்க தீனி போடுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்களை ஏமாத்துறாங்கப்பா. அதுதான், அதெல்லாம் புரியாது, கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டாங்க. தயவு செய்து சிந்திங்க. நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே சிந்திங்களேன், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே சிந்திங்க. இப்போ சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னடா அது, நீங்களும் யோசிப்பீங்க, ஏன்னா அந்த பாலியல் குற்றம் பெண்களுக்கு எதிரான கூட நடக்கலையா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆமா, கண்டிப்பா இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்க பாருங்க. பாத்தீங்களா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை பொதாருக்குள்ள கூட்டின்னு போறான். அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8வது தான் படிக்கும் போல. வெளியே இருந்து கூட்டின்னு போறானுங்க. அது பாத்துங்க, எவ்வளவு ஒரு பயம் எனக்கு ஆட்சி மேல. இந்த கோவம் ஏன்பா உங்களுக்கு வரமாட்டேங்குது? இதுவா திமுக ஆட்சி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்நேரத்துக்கு அப்படியே தலைக்கீழே உருண்டுன்னு போவானுங்க. ஐயோ என்ன நடக்குது தெரியல. எனக்கு ஏன் சென்ஸ் இழந்து போயிட்டாங்க அவங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. பாருங்க, இப்ப நம்ம பேசுற அந்த விஷயம் போன ஆட்சியில் நடக்கலையான்ட்டு வருவாங்க. எப்ப ஒரு குழந்தை உயிரோட அந்த குழந்தை பேசிட்டு இருக்குப்பா, 8th படிக்குமா, படிக்கிற குழந்தை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லுது இந்த ஆட்சியில. சோ அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணுங்கிற பேச்சு உங்களுக்கு வரணும், சிந்தனை. பப்ளிக் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அது ஒரு கேஸ். நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து வருத்தம் தெரிவிச்சிருப்போம், நம்ம ஒரு பதிவு போட்டிருப்போம் வீடியோல, போன ஆட்சி நடக்கலான்னு கமெண்ட் போட்டு போயிருப்பாங்க. குழந்தை இருந்திருக்காரு. ஆமா, என்ன பண்றது? அப்படித்தானே இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நாம என்ன சொல்லிட்டு வந்தோம். உடனடியாக இல்ல, 6 மாசம் டைம் தேவைப்படுது. இப்படி 6 மாசம் டைம் தேவைப்படணுமா? அதாவது சட்டம் ஒழுங்கு கையில் எடுக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் 6 மாசம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க என்ன சொல்றது, அரசு நிர்வாகம் அது ஸ்ட்ரக்சர்ல போய் நீங்க செட் ஆகிறதுக்கு 6 மாசம் எடுங்கிறது பிராக்டிகலி உண்மை. இப்ப நான் இங்க வந்தேன்ல, நம்ம கூட ரேப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுச்சு, அந்த ஃபேக்ட் எங்களுக்கு புரியுது. ஆனா சட்டம் ஒழுங்கு சிக்கலுக்கு நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது பிரதர். உங்களுக்கு புரியுதா? விட்டுட்டு இருக்க முடியாதுன்னா, உங்க குடும்பத்துல இருக்க சின்ன குழந்தைங்களுக்கும் அம்மாக்கும் பாட்டிகளுக்கும் சிக்கல் நடக்க கூடாதுன்னு சேர்த்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். இழப்புனா அது உங்களுக்கும் இழப்பு, எங்களுக்கும் இழப்பு தான். அதை புரிஞ்சுக்குங்க. இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுங்கிற மாதிரி கடைசி சினிமாவே கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னோட ரீல்ஸ்ல சொல்லியிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல, கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ணி சினிமாக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. அதான் சொல்றேன், ஆல்ரெடி அப்படி இருக்கானுங்களா? அவங்களை எதிர்த்துக்கிட்டு படமே பண்ண முடியாது, விஜய் சாரோட ஃபேன்ஸ் எதிர்த்துக்கிட்டு படமே பண்ண முடியாதுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு டோட்டலா அழிச்சிருவோம். நீ எதிர்க்கவே கூடாது, எதிர்த்தானே அழிஞ்சிருவேன், அவ்வளவுதான். அது எத்தனை பேரும் குடும்பம் கிடும்பம் அதெல்லாம் தேவையில்லை. எதிர்க்கிறதே இல்ல பிரதர், எதிர்க்கிறதே பிரச்சனை இல்லைங்க. நீங்க ஒரு படம், நீங்க நான் சேர்ந்து ஒரு படம் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு ஐடியாக்கு சொல்றேன், படம் பண்றோம். அது வந்து என்ன சொல்றது, ஒரு கடலுக்கு நடுவில் நடக்கிற கதைன்னு வச்சுக்கோங்க. அதுலயுமே நம்ம வந்து ஏதாவது வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க போல.
கேட்பாங்க பிரதர், கேட்பாங்க, அது வேணும்னு சொல்லுவாங்க. அண்ணனை பத்தி நீ பேசலன்னா உன் படம் கால்றா. எவ்வளவு இது அநியாயமா இருக்கு உங்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கட்டாகுஸ்தி 2 படம் ப்ரொமோஷன்ல சார் பேசியிருந்தாப்புல, அது இஷ்யூ ஆச்சு, அதை பத்தி நம்ம பேசினோம் தெரியும். அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, FDFS போய் பார்த்துட்டு வந்து வெட்டிச்சு செதறாங்க. இந்த படம் நல்லா இல்லங்க, படம் வேஸ்ட். ஐயோ பார்க்க முடியல, என்ன படமா இது? அவ்வளவு ஹேட்டடா. என்ன காரணம்? படம் உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல படத்துல நடிச்ச நபர் பேசின பேச்சு உங்களுக்கு பிடிக்கல? அதை சொல்லுங்க, ஓப்பனா சொல்லிருங்களேன். ரெட் ஜெயிண்ட்ங்க ரிலீஸ் பண்ணது, பேசின பேச்சு எங்களுக்கு பிடிக்கல, அதனால விஜய் சார் ஃபேன்ஸ் யாரும் படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டா மக்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா மக்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, மக்கள் தியேட்டர்ல பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க நல்லா இருக்கு, விஜய் ரசிகரை தவிர. ஆமா, ஏன்னா ஏதோ குறியீடு வந்திருக்கு போல. எனிஹோ அது எனக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நீங்க அதை நேரடியா பேசலாம். எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லை, இப்படி நீங்க பண்ணிருக்கூடாதுன்னு கருத்துக்களை முன்வைக்கலாமே தவிர, ஒரு படத்தை இவ்வளவு பேர் சேர்ந்து செஞ்ச உழைப்ப உங்களுக்கு எதிராக பேசிட்டாரு. எதிராக கூட பேசல, ஃபேக்டா பேசின ஒரே காரணத்துக்காக நீங்களா சேர்ந்து இந்த படத்தை ஓடலாம் பண்றதுங்கிறது சினிமாக்கு மீன்ஸ் விஜய் சார் சினிமால தான் வளர்ந்து வந்தாரு. அந்த சினிமாக்கு நீங்க செய்யற துரோகம். கண்டிப்பா வந்து இது விஜய் சார் வந்து கண்டிப்பா கண்டிக்கணும். இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லணும். அவர் சொல்லணுங்க, அவர் சினிமால தான் வந்திருக்காரு, சொல்லணும் அவரு. ஏன்னா ஸ்டாண்டர்டான சாலிடான ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரிவ்யூ பாருங்க, அதுல குறைகள் இருந்தா தாராளமா இருக்கட்டும். மீன்ஸ் நான் சொல்றது கட்டாகுஸ்தி 2 பத்தி சின்ன குறைகள் இருந்தா அது உண்மையான குறைகளா தான் இருக்கும். ஆனா ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறேன், பாக்காதீங்க, டைமே வேஸ்ட்டுங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ஃபேமிலியோட பார்த்தேன், படம் நல்லா இருக்கு, தியேட்டர்ல போய் பார்க்கணும், நல்ல படம்.